வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 11 மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு. இந்த வகுப்புல நான் இன்னைக்கு உங்களுக்கு அதாவது 3 உலகப் படங்கள் போட்டிருக்கிறேன். அதாவது பகுதி 2ல தரம் 10ஆக இருந்தாலும் சரி, தரம் 11 மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது கட்டாய வினா தேசப்படம் குறித்தல்ல, இலங்கப்படம் உலகப்படம் ஒரு கட்டாய வினா. அதில நாங்கள் இன்றைக்கு இந்த உலகப்படம் குறித்தல்ல நான் 3 படங்கள் இங்க 3 உலகப் படங்கள் போட்டிருக்கிறேன். அப்ப இதுல இந்த இடங்களை நீங்கள் குறித்து பயிற்சி பெறக்கூடியதாக இருக்கும். பரீட்சைக்கும் நீங்கள் அஹ், அதாவது சரியான முறையில பயனடைவதற்கு இந்த உலகப் படங்கள் 3ம் பெரிதும் பயன்படும் என்று நினைக்கின்றேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்ப இதுல நாங்கள் இந்த உலக படத்தை எடுத்தோம்னு சொன்னால் இது ஒரு ஐரோ ஆசிய படம், முழு உலகப்படம் அல்ல. பரீட்சைக்கு வர்ற மாதிரியான ஒரு உலகப்படத்தினுடைய ஒரு பகுதி ஆசியா கண்டம், அதே போல ஐரோப்பா கண்டத்தின் ஒரு பகுதி, அதே போல ஆப்பிரிக்கா கண்டத்திலேயும் ஒரு பகுதி இங்க தரப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த உலகப்படத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதுல என்னென்ன இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நாங்கள் இந்திய உபகண்டத்தை இதுல திசைய முதல் பாருங்க. இதுல அதாவது நோர்த் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது வடக்கு, இங்கால கிழக்கு, இங்காலி திசையில மேற்கு, அதே போல இதுல தெற்கு. அப்ப இந்த திசையை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த உலகப்படத்துல இங்கால கிழக்கு பக்கம், இது வடக்கு பக்கம், அதே போல இந்த உலகப்படத்தினுடைய தென் பகுதி, இது உலகப்படத்தினுடைய மேற்கு பகுதி. அப்ப இந்த உலகப்படத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது பார்ப்போம் இந்த இந்திய உபகண்டத்தை எடுப்போம். அதாவது இந்திய உபகண்டத்துல இந்த பி ஷேப்பா இருக்கிற இந்திய உபகண்டத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த இந்திய உபகண்டத்துக்கு பக்கத்துல இலங்கை என்ற நாடு, எமது நாடு அமைந்திருக்கின்றது. அப்ப இந்த இந்தியாவையும் இந்த இலங்கையையும் பிரிக்கிறதுக்கு ஒரு நீரிணி ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி ஒன்று இருக்குது. அதுதான் பாக்கு நீரிணி என்று சொல்லி நாங்க சொல்றோம். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிற ஒரு நீரிணை, பாக்கு நீரிணை. அதாவது இது 32 கிலோமீட்டர் நீள முடியாது. அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் முதலாவது இந்திய உபகண்டத்தை எடுத்துக்கொள்வோம். இதுல என்னென்ன இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணமாக உங்களுக்கு அந்த வினாத்தாள்கள்ல பார்த்தால் தெரியும். இப்ப இப்படியான இடங்கள் குறிக்க வந்திருக்கின்றது. அதாவது பாருகச்சன்றது ஒரு துறைமுகம். அதாவது இது இந்திய படம். இந்தியாவில இது கிழக்கு பக்கம், இங்கால மேற்கு பக்கத்தை பார்ப்போம். மேற்கு புறத்துல பாருகச்ச என்ற ஒரு துறைமுகம், சுப்பாரகம் என்ற ஒரு துறைமுகம், அத மாதிரி மும்பை, மும்பை என்றதை நாங்க சொல்லலாம் பம்பாய், பம்பாய் என்றதுதான் மும்பை என்று இதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அம்புக்குறியால் இடப்பட்டிருக்கிறது கோவா. அதாவது இதுல இந்த கருப்பால நிறந்திட்டப்பட்ட இந்த பகுதி அம்புக்குறியால கோவா என்று காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்க நாங்கள் கள்ளிக்கோட்டை என்ற ஒரு இடம், அதாவது இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில, அதாவது நாங்கள் இதுல கள்ளிக்கோட்டை என்றது குறிக்கப்பட்டிருக்கின்றது. அத மாதிரி கொச்சின் என்ற ஒரு இடம் இதுல இந்த இந்திய உபகண்டத்துல குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல இங்க ஆங்கிலேயர் அந்த கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிகளை, வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்த இடங்கள் என்று சொல்லி பிரித்தானியர்களால வர்த்தக நிலையங்கள் இந்தியாவில நிறுவப்பட்ட இடங்கள் என்றது இதுல சென்னை குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. சென்னை, அதே போல பாண்டிச்சேரி அதுக்கு பக்கத்திலே இருக்குது. இந்தியாவின் கிழக்கு பக்கத்துல தான் இந்த சென்னை, அதே போல பாண்டிச்சேரி குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியாவினுடைய தலைநகரம் புதுடில்லி இங்க போட்டுக்கிடாங்க. அதாவது இல்ல டில்லி என்று போடப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய தலைநகரம் டில்லி, புதுடில்லி. அத மாதிரி ஆப்கானிஸ்தான தலைநகரம் இதுல குறிக்கப்பட்டிருக்கு காபூல். அதாவது ஆப்கானிஸ்தான தலைநகரம் காபூல் என்றதும் இதுல குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் இங்கால பார்த்தோம்னு சொன்னால் தாய்வான் என்ற ஒரு நாடு குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருக்கிறது ஜப்பான், அதே போல இதுல இருக்கிறது நாங்கள் தாய்வான் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அத மாதிரி இங்கால நாங்க பார்ப்போம். இது இந்த இதுல இருக்கிற பெரிய ஒரு தீவு ஒன்று இருக்கு. இது நாங்க சொல்றோம் சுமாத்திரா தீவண்டு. இதுல பெரிதா காட்டப்பட்டிருக்க சுமாத்திரா தீவு. அந்த அதாவது உங்களுக்கு தெரியும் 2004ஆம் ஆண்டு அந்த சுனாமி ஏற்பட்டது இங்கதான் சுமாத்திரா தீவுல தான் முதல் ஏற்பட்டு, பிறகு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் அது பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி இருந்தது. அந்த தீவு தான் இந்த சுனாமி நிகழ்ந்த இடம் சுமாத்திரா தீவு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது இதை நாங்க சொல்றோம் ஜாவா தீவண்டு. அப்ப இந்த சுமாத்திரா தீவுக்கு மேல இந்த இடத்தை நாங்க எடுத்துக்கொள்றோம் சிங்கப்பூர். இதுல அம்புக்குறி போடப்பட்டிருக்க இந்த நுனி பகுதி சிங்கப்பூரை குறிக்கின்றது, சிங்கப்பூர். அதே போல அதுக்கு மேலே இருக்கிற பகுதி
மலேசியா. மலேசியான்றது அப்ப எல்லாமே சுமாத்ரா தீவு, இது இவ்வளவும் சுமாத்ரா தீவு. அதுக்கு மேல மலேசியா, அதே போல இங்கால அதற்கு பக்கத்துல கீழே சிங்கப்பூர் காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் இங்கால பார்ப்போம். அதாவது இதுல ஒரு கடல், இது வந்து செங்கடல் என்று சொல்றது. அதுக்கு பக்கத்துல நாங்க இந்தியால பார்த்தோம்னு சொன்னா ஏடன் துறைமுகம் கருப்பு புள்ளியால நிறந்திட்டப்பட்டிருக்கு. ஏடன் துறைமுகம். அப்ப இங்கால இருக்கிறது அரபிக்கடல், இங்கால இருக்கிறது எல்லாம் அரபிக்கடல். இது ஏடன் துறைமுகம். இப்ப இதுல இருக்கிறது பாரசீக வளைகுடா. இந்த சின்ன வளைகுடாவாக இதுல போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பிரதேசம் வந்து பாரசீக வளைகுடா என்று சொல்றோம். அப்ப இதற்குள்ளதான் இந்த அரபு நாடுகள் எல்லாம், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள், ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, இதுக்குள்ள அரபு நாடுகள். அது கீழே இங்க அரபிக்கடல் காணப்படுகின்றது. அப்ப இதுல நாங்கள் எடுப்போம் ஜெருசலேம் என்ற ஒரு நகரம் இங்க காணப்படுகிறது. அதாவது ஜெருசலேம். அதே போல சிரியா என்றது இடத்துல காணப்படுகின்றது. அதே மாதிரி நாங்கள் இங்க மேல போடப்பட்டிருக்கிறது, இது வந்து மத்தியதர கடல். அதாவது இது மத்தியதர கடல். அதே போல இது கீழே இருக்கிற கடல் செங்கடல். இந்த மத்தியதர கடலுக்கும் செங்கடலுக்கும் இடையிலே ஒரு கால்வாய் இருக்கு. அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், சுயஸ் கால்வாய். 1869 வெட்டப்பட்டது அந்த சுயஸ் கால்வாய். மத்தியதர கடலையும் இந்த செங்கடலையும் பிரிக்கிற ஒரு கால்வாய் இடையக்குள்ள இருக்கு. அப்ப இந்த சுயஸ் கால்வாய்க்கு மேலதான் இங்க ஜெருசலேம் இருக்கிறது. அடுத்தது நாங்க பார்ப்போம், இதுல வந்து இங்க வந்து 3 இடங்கள் போடப்பட்டிருக்கிறது மத்தியதர கடலுக்கு மேல. ஒன்று புளோரன்ஸ், அதே போல வத்திக்கான், அதே போல வெனிஸ். அப்ப இதுல வந்து இந்த இடங்கள். அதற்கு மேலே இருக்கிற இந்த பிரதேசம் வந்து பிரித்தானியா, அதாவது லண்டன் என்று நாங்க சொல்றது. லண்டன் அல்லது பிரித்தானியா என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்ப இவ்வாறு இதுல வந்து முக்கியமாக உங்களுக்கு அந்த பரீட்சைக்கு வர்ற பகுதிகளில் இந்த மும்பை, அதாவது பம்பாய், கோவா, பள்ளிக்கோட்டை, சென்னை, பாண்டிச்சேரி, மற்ற மலேசியா, சிங்கப்பூர், இப்படியான இடங்கள் அடிக்கடி பரீட்சைக்கு வருகிற ஒரு பகுதிகள். அப்ப நீங்கள் இந்த உலக படத்துல அது வந்து தெளிவாக குறித்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 2வது உலகப்படம். இந்த 2வது உலகப்படத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதுலேயும் வந்து ஐரோ ஆசிய உலகப்படத்தின் ஒரு பகுதி போடப்பட்டிருக்கிறது. இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல இது வந்து மத்தியதர கடல். அதாவது வந்து இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த இந்த கடல் வந்து மத்தியதர கடல். இதுல அம்புக்குறி போடப்பட்டிருக்கிறது. இதுல இங்க மத்தியதரை கடல், இந்த அம்புக்குறி காட்டுற இடம்தான் இந்த மத்தியதர கடல். அதுக்கு பக்கத்துல இங்க வந்து சிசிலி தீவு காணப்படுது. சிசிலி தீவு ஒரு சிறிய தீவு, சிசிலி தீவு. இந்த மத்தியதர கடலுக்கு கிட்ட இருக்கிறது கருங்கடல். இந்த பிரதேசம் முழுக்க கருங்கடல். அதே போல இது வந்து கஸ்பியன் கடல் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். இவ்வளவும் கஸ்பியன் கடல். அத மாதிரி இதுல இவ்வளவும் ஏற்கனவே சொன்னது போல இது இவ்வளவும் செங்கடல். செங்கடல் இதுல குறித்து காட்டப்பட்டிருக்கு. இதற்கு முதல் உலகப்படத்துல நான் சொன்ன இடங்கள், ஆனா இதுல அந்த செங்கடல் வந்து இங்க குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏடன் துறைமுகம். அப்ப இதற்குள்ள அரபு நாடுகள் இருக்கிறது. கீழே பாருங்க அரபிக்கடல். இந்த கடலை நாங்க சொல்றோம், இந்த பிரதேசம் எல்லாம் அரபிக்கடலை குறிக்கின்றது. அத மாதிரி பாரசீக குடா, இது வந்து நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது பாரசீக குடா. இங்க கீழே இருக்கிறது அரபிக்கடல். அப்ப இது கருங்கடல், கஸ்பியன் கடல், அதே போல இது பாரசீக குடான்னு எடுக்கிறோம். அடுத்தது இது வந்து இந்திய படம். அதாவது இது இந்தியா. இந்தியாவில் 2 நதி இருக்கு. ஒன்று சிந்து நதி, அதே போல கங்கை நதி என்று சொல்லி. இப்போ சில வேளைகளை நதிகளும் பெறுறது. இது வந்து சிந்து நதியை குறிக்கின்றது. அதே போல இங்கால நாங்கள் கிழக்கு பக்கமா பார்த்தோம்னு சொன்னா கிழக்கு பக்கத்துல கங்கை நதி, மேற்கு பக்கத்துல இங்க வந்து சிந்து நதி காணப்படுகின்றது. அதே மாதிரி இங்க தீவுகள் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது வந்து இங்க நான் ஏற்கனவே சொன்னால் இதுல சிங்கப்பூர் இருக்குன்னு சொல்லி, அதுக்கு மேல மலேசியான்னு சொல்லி. இங்க இவ்வளவும் சுமாத்திரா தீவு. இந்த பிரதேசம் அம்புக்குறியால போடப்பட்டிருக்கிறது சுமாத்திரா தீவு. அதற்கு கீழே இந்த பிரதேசம் ஜாவா தீவு. இது 2மே தீவுகள், சுமாத்திரா தீவு, ஜாவா தீவு. அத மாதிரி இதுல இருக்கிறது இந்த வட்டமாக நிறந்திடப்பட்டிருக்க இந்த பிரதேசம், அதாவது கரும்புள்ளிகளால, அதாவது டொட்ஸ் லைன் போடப்பட்டிருக்கு. இதை நாங்க சொல்றோம் பிலிப்பைன்ஸ் தீவு என்று சொல்லி சொல்றோம். அதாவது இந்த டொட்ஸ் போடப்பட்ட அந்த அதை சூழ உள்ள பிரதேசம் அவ்வளவும் அதாவது பிலிப்பைன்ஸ் தீவு என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது வந்து இங்க நாங்கள் அது ஜப்பான் என்றது எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பிரதேசம் பிலிப்பைன்ஸ் தீவை குறிக்கின்றது. அப்ப ஆகவே இதுல வந்து இந்த கடல்கள் பிரதானமாக இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தியதர கடல், கருங்கடல், அதே போல காஸ்பியன் கடல், அத மாதிரி இங்க செங்கடல் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே அரபிக்கடல் காணப்படுகின்றது. அதே போல இந்த முறை பரீட்சைக்கு வந்தது இந்த பால்டிக் கடல். பால்டிக் கடல் என்றது
இந்த பிரதேசம் வந்து பால்டிக் கடல் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். இதுலயும் இந்த பிரதேசம் பிரித்தானியா, பிரித்தானியாவை குறிக்கும். அல்லது அதோட இன்னொரு பெயர் வந்து அதாவது லண்டன் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். மற்றது நதி இதுல இந்திய படத்துல குறித்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது உலக படத்தை எடுத்தோம்னு சொன்னால் இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிரித்தானியா, இதுவும் ஒரு ஐரோ ஆசிய படம் தான். உலக படத்தின் ஒரு பகுதி காட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து பிரித்தானியா, இவ்வளவு பிரதேசமும் பிரித்தானியா. அதே போல இந்த பிரதேசம் வந்து இத்தாலி. அதே நேரம் இத்தாலியின் தலைநகரம் வந்து ரோம். இந்த பிரதேசம் ரோம், இத்தாலியின் தலைநகரம் ரோம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இந்த பிரதேசம் அரேபியா, இதுக்கெல்லாம் அரபு நாடுகள் காணப்படுகிறது. சவுதி அரேபியா, குவைத், ஓமான், சிரியா போன்ற நாடுகள், அது அரபு நாடுகள்னு சொல்ற அரேபியா. இங்க வந்து கீழே அரபிக்கடல் இருக்குன்னு சொன்னான். அடுத்தது நாங்கள் இப்ப இங்கால பார்த்தோம்னு சொன்னால் அதாவது இது தென்கிழக்காசிய நாடுகளுக்குள்ள வரும். பர்மா, சிஎம், வியட்நாம், கம்போடியா இதுகளெல்லாம் வந்து தென்கிழக்காசிய நாடுகள் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். இப்ப தென்னாசிய நாடுகள் என்று சொன்னா இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம் என்று சொல்லி எல்லாம் இருக்கிறது. அப்ப அது வந்து தென்னாசிய நாடுகள். இப்ப இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று சொல்லியிருக்கல. இப்ப நாங்கள் எல்லாம் தென்னாசிய நாட்டை சேர்ந்தது. இதுல தந்திருக்கிறது இந்த பர்மா, சிஎம், வியட்நாம் எல்லாம் தென்கிழக்காசிய நாடுகள், கம்போடியா எல்லாம். இதுல பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கிறேன். இதுல பாருங்க, இது இந்திய உபகண்டம், அதே நேரம் இது இலங்கை என்று சொன்னான். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு, சின்ன இந்த படத்துல தெளிவாக காட்டப்படுது. அதைத்தான் நாங்க சொல்றோம் பாக்கு நீரினை. 32 கிலோமீட்டர் நீளமான பாக்கு நீரினை தான் இந்த இந்தியாவையும் இந்த இலங்கையையும் பிரிக்கின்ற ஒரு நீரிணை. அந்த இடைவெளி தெரியுது. இப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த பிரித்து காட்டப்பட்டிருக்கிறதுல தனித்தனியா பாருங்க. பர்மா, இது வந்து இந்த முறை வந்தது உலக படத்துல. அதாவது பர்மா என்ற இடம் இவ்வளவு தேசத்தையும் உள்ளடக்கியது பர்மா. அதே போல அதற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சிஎம், அதாவது இந்த பிரதேசத்தை நாங்கள் இந்த பர்மாவை மியன்மார்னு சொல்லலாம். பர்மாவின் பழைய பெயர் வந்து அதாவது மியன்மார் என்று சொன்னாலும் ஒன்றுதான், பர்மான்னு சொன்னாலும் ஒன்றுதான். அத மாதிரி இது சிஎம், அந்த சிஎம் நாட்டிலிருந்து பிக்குகளை வரவழைத்தான்னு சொல்லி வரலாறு பாட புத்தகங்கள்ல இருக்கு. இது சிஎம் இவ்வளவு இடமும். அத மாதிரி இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதாவது கீழே வியட்நாம், இந்த அதாவது இந்த வெளியான பிரதேசம் வந்து வியட்நாம். அதுக்குள்ள இருக்கிறது வந்து கம்போடியா. இந்த பிரதேசம் வந்து கம்போடியாவை குறிக்கின்றது. அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெரியும். இதுல முதலும் பார்த்தனாங்க இது சிங்கப்பூர். அதே போல அதுக்கு மேலே இருக்கிறது மலேசியா என்றது தெரியும். மலேசியா, இது வந்து சிங்கப்பூர், இதுல வியட்நாம். அத மாதிரி இங்க பார்த்தோம்னு சொன்னா இது வந்து தாய்வான், இது ஏற்கனவே பார்த்தது. அதே போல இங்கால இருக்கிற பிரதேசம் சீனா. இப்ப மேல இது வந்து சோவியத் ரஷ்யா, அதாவது உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசியா கண்டம் என்று தெரியும். இந்த பிரதேசம் ஆசியா கண்டம். இதுல பிரிக்கப்பட்ட இங்காலி பகுதி ஐரோப்பா கண்டம். அப்ப இதுல வந்து மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பை கொண்டதான் உலகில மிக பெரிய கண்டம் எதுன்னு சொன்னா அது வந்து ஆசியா கண்டம், இந்த பரந்த பிரதேசம். அப்ப அதுல இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரதேசம் சீனாவை குறிக்கின்றது. அடுத்தது இந்த கொரியாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வட கொரியா, மற்றது வந்து தென் கொரியா. சில வேளைகள்ல இதுல இடையில கோடும் போடுவார்கள், கோடு போடாமல் இருக்கிறது இந்த படத்துல. இப்ப மேற்பகுதி வந்து வட கொரியாவை குறிக்கிறது, அதனுடைய கீழ் பிரதேசம் வந்து இங்க தென் கொரியாவை குறிக்கின்றது. அத மாதிரி இதுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜப்பான், இது வந்து ஜப்பான் பிரதேசம். அதுல ஜப்பான் தலைநகரம் உங்களுக்கு தெரியும் டோக்கியோ. அது வந்து நான் இன்றைக்கு அந்த சோட்ஸ்ல போட்டிருந்தேன். நான் அந்த ஜப்பான் தலைநகரம் அந்த சோட் அதாவது டோக்கியோ அதெல்லாம் அதுல குறித்து காட்டப்பட்டிருக்குது. இன்று போட்ட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நான் சோட்ஸ்ல. அதுல அந்த கிரோசிமா, நாகசாகி இதுல இருக்கிறது கிரோசிமா. அதே போல இந்த நாகசாகி அணுக்குண்டு போட்டு வீசப்பட்ட நகரங்கள் ஜப்பான்ல. அப்ப ஆகவே இந்த பிரதேசம் வந்து முழுமையாக நாங்கள் ஜப்பான் சொல்லி எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்ப இதற்கு மேல வட கொரியா, இங்க வந்து தென் கொரியா. அப்ப ஆகவே இங்க வந்து இந்த பொதுவாக இதுல உங்களுக்கு பரீட்சைக்கு வரக்கூடியதான இடங்கள். அப்ப நீங்கள் அந்த உலக படத்துல எங்களுக்கு என்ன வருமென்று சொல்லலாது, நீங்கள் இந்த இவ்வாறான இந்த ஐரோ ஆசிய படத்துலதான் கூட உங்களுக்கு இடங்கள் குறிக்க வர்றது. அந்த வகையில தென்னாசிய நாடுகள்ல வரலாம், தென்கிழக்காசிய நாடுகள்ல வரலாம், அதே போல ஐரோப்பிய நாடுகள்ல வரலாம். இப்ப ஜெர்மனி, இத்தாலி அப்படியான இடங்கள். இப்ப இத்தாலி எல்லாம் முசோலினியுடைய நாடு, அதாவது முசோலினி வந்து பாசிசவாத தலைவன். அப்ப ஆகவே இது அவனுடைய பிறந்த இடம் வந்து இத்தாலி. அப்ப அத மாதிரி அப்படியான சில இடங்கள் வந்து பரீட்சைக்கு இந்த குறிக்க சொல்லி கேட்கப்படலாம். இப்ப அந்த வகையில நான் இப்ப உங்களுக்கு இதுல 3 உலக படம் இதுல
போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.